ஏப்ரல் 29 டியூஸ்டே மார்னிங் அன்னைக்கு காலையில் எப்பவும் போல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு பின் பக்கம் இருக்கிற இடத்துல உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. டீயா காஃபியான்னு கேட்டிருந்தேன். எஞ்சி டீ குடிக்கணும் போல் இருக்குது, டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நானும் டீ எல்லாம் குடிச்சிட்டேன். அன்னைக்கு அவங்களோட பர்த்டே. காலையிலேயே நாங்கள் வாங்கி வச்சுருந்த சர்ப்ரைஸான கிஃப்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தோம். அவங்களும் குளிச்சுட்டு ரெடியாக வந்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சுருந்த ஷர்ட்டு. பேண்ட் வந்து ஆல்ரெடி 2 பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி புதுசாகவே பீரோவில் இருக்குது போடாமல். அதனால் ஷர்ட் மட்டும் எடுத்துட்டேன். என்னோட சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணும் அவங்க சேர்த்து வச்ச காசில் வந்து அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி அவங்க அப்பா ஊருக்கு போயிருந்த நேரத்தில் என்னை கூட்டிகிட்டு கடைக்கு போயிருந்தாங்க. சின்னவ வந்து பிளான் பண்ணி டிஷர்ட் வாங்கியிருந்தா அவங்க அப்பாட்ட டிஷர்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு க்ரீட்டிங் கார்டும் எழுதியிருந்தேன் அவங்க அப்பாக்காக. இதுதான் வந்து அந்த 3 டிஷர்ட்டும். ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர், பிங்க் கலர் சூப்பராகவே இருந்துச்சு இந்த 3 டிஷர்ட்டும். பெரியவ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சூப்பராக ஒரு க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்பா ரொம்ப நாள் ஏர்போர்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் வாங்கலை. அதனால் நான் வந்து என்னோட சேர்த்து வச்ச காசில் வந்து அப்பாவுக்கு ஏர்போர்ட்ஸ் வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தோம் முன்னாடியே பேக் பண்ணி. அதுவும் வந்து அவங்க ஊருக்கு போன டைமில் தான் வாங்கியிருந்தோம். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் ஏர்போர்ட்ஸ் தான் வாங்கி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. 2 ஷர்ட்டு, டிஷர்ட்டு, ஏர்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அதுவும் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏர்போர்ட்ஸ் தான், இது வந்து போட் அப்படின்னு ஒரு பிராண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு, அதாவது ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கே வந்து நாங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தோம். பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது லீவில் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முந்தின நாளே வந்து பிள்ளைங்க 2 பேருடைய ட்ரெஸ்ஸும் வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. என்னோடதும் ஹஸ்பண்டோட தான் அன்றைக்கி காலையில் பேக் பண்ணோம். ஏன்னா ட்ரெஸ் வந்து அயன் பண்ண கொடுத்துருந்ததுனால காலையில் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் பிள்ளைங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அப்பாவுக்கு. நான் வந்து டிஃபன் செய்யலாம் அப்படின்னு போயிருந்தேன். எப்போவுமே பர்த்டே, வெட்டிங் டேனா வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக இட்லி, கறி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு அந்த மாதிரி செய்வோம். இன்றைக்கி வந்து ஊருக்கு போகிறோம், கொஞ்சம் லைட்டாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் நான் வாங்கி ஸ்டோர் பண்ணல. எப்படியும் ஒரு 1 வீக் கழிச்சு தானே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சு. அதில் வந்து சால்னா மாதிரி ரெடி பண்ணி ஹஸ்பண்டுக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் டிஃபன் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து எப்போவுமே எனக்கு தேவையான சுடிதார் மட்டும் எடுக்கலான்னு ஒரு 4 சுடிதார் தான் எடுத்து வச்சுருந்தேன். பிள்ளைங்களோட சேர்ந்து வாட்டர் கேம்ஸில் விளையாடும் போதோ இல்லை ஃபால்ஸ்க்கு எங்கேயாவது போகும்போதோ ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் எக்ஸ்ட்ரா 2 சுடிதார் எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. ட்ரெஸ்ஸை மட்டும் கடகடன்னு எடுத்து வச்சுட்டு நான் மறுபடியும் கிச்சனுக்கு மத்தியானம் லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து சுட்கேஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பிள்ளைங்க வந்து ட்ரெயினில் போகும்போது JBL வேணும், பாட்டெல்லாம் கேட்கறக்க ஹெட்செட் வேணும், ஏர்பாட்ஸு, அதுக்கப்புறம் ஒயர் மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு அங்கெல்லாம் போய் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நாள் வந்து ரொம்பவே பரபரப்பாக தான் போச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன். பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் எப்படி கிளம்பி போயிருந்தோம் அப்படின்றத இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.